பெங்களூரு எரிவாயு நெருக்கடி குறித்த எமது விசேட செய்தித் தொகுப்பின் 2ஆம் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் தீர்வுகளை நோக்கி நகரப் போகிறோம். சரி, இந்த நெருக்கடியிலிருந்து தப்பிக்க என்னதான் வழி? நாம் பாரம்பரிய எரிசக்தி முறைகளில் இருந்து மாற வேண்டிய நேரம் இது. தீர்வுகள் என்ன? மின்சார மற்றும் இண்டக்ஷன் அடுப்புகளுக்கு மாறுவது ஒரு சிறந்த மாற்றாகும். இது எல்பிஜி சிலிண்டர்களின் தேவையை கணிசமாக குறைக்கும். சோலார் எரிசக்தி மூலம் உணவை சூடுபடுத்துவது போன்ற எளிய முறைகளை நாம் பின்பற்றலாம். பெங்களூரு போன்ற நகரங்களுக்கு இது மிகவும் ஏற்றது. அரசாங்கம் எல்பிஜி விநியோகத்தை நிலைப்படுத்தவும் கள்ளச்சந்தையை ஒழிக்கவும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுவே முதல் தேவை. மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி எரிவாயுவை சிக்கனமாக பயன்படுத்த கற்றுக் கொடுக்க வேண்டும். இது ஒரு கூட்டு முயற்சியாக இருக்க வேண்டும். ஒரு நிஜமான உதாரணத்தை பார்ப்போம். பெங்களூருவில் பிஜி நடத்தி வரும் ரமேஷ் என்பவரின் கதையை கேளுங்கள். அவர் என்ன சொல்கிறார்? ரமேஷ் தனது பிஜியில் இருக்கும் 60 மாணவர்களுக்கு உணவு சமைக்க முடியாமல் தவித்த ஒரு வாரம் அவரது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. சிலிண்டர் இல்லை. அவர் ஒவ்வொரு விநியோகஸ்தர் இடத்திற்கும் நேரடியாக சென்று கெஞ்ச வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒரு சிலிண்டருக்கு 3000 ரூபாய் கேட்டார்கள். இது அநியாயம். உணவு கிடைக்காததால் மாணவர்கள் வெளி உணவுகளை சாப்பிட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டார்கள். இது பெங்களூருவின் ஒரு கசப்பான உண்மை. நாம் இதிலிருந்து பாடம் கற்க வேண்டும். உலக அளவில் பார்க்கும்போது வளர்ந்த நாடுகளில் எல்பிஜி சிலிண்டர்களுக்கு பதிலாக நேரடியாக பைப் மூலம் எரிவாயு வழங்கும் முறை நடைமுறையில் உள்ளது. இங்கும் அது சாத்தியமா? பெங்களூருவில் சில பகுதிகளில் பைப் எரிவாயு முறை வந்தாலும் அது இன்னும் முழுமையாக விரிவடையவில்லை. இது விரிவடைந்தால் சிலிண்டர் தட்டுப்பாடு நீங்கும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட தட்டுப்பாடுகளை விட இப்போதைய தட்டுப்பாடு அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. காரணம் பெங்களூருவின் அசுர வளர்ச்சி. மக்கள் தொகை பெருகிவிட்டது. இத்தனை கோடி மக்களின் தேவையை சரியான நேரத்தில் பூர்த்தி செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய சவால். இதற்கான திட்டமிடல் நமக்கு தேவை. விநியோக முறையை மாற்ற வேண்டும். நெருக்கடி காலங்களில் மக்கள் பயந்து போய் சிலிண்டர்களை அதிகமாக பதுக்குவது ஆபத்தானது. பாதுகாப்பான முறைகளை கையாளுவது மிக முக்கியம். பாதுகாப்பு முதலில். உங்கள் சமையலறையில் எரிவாயு கசிவு இருக்கிறதா என்பதை அவ்வப்போது பரிசோதிக்க வேண்டும். பாதுகாப்புதான் எதையும் விட மேலானது. கவனமாக இருங்கள். சிலிண்டர்களை எப்போதும் நிமிர்ந்து நிறுத்தி வைக்க வேண்டும். காற்றோட்டமான இடத்தில் வைப்பது விபத்துக்களை தவிர்க்க உதவும். இது உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும். பெங்களூரு எப்போதுமே ஒரு ஒற்றுமையான நகரம். கஷ்ட காலங்களில் அண்டை வீட்டாருடன் இணைந்து செயல்படுவது இந்த நகரத்தின் மிகப்பெரிய பலம். நாம் இணைந்திருப்போம். ஒருவருக்கு எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் போது மற்றவர்கள் உணவு வழங்கி உதவுவது ஒரு அழகான விஷயம். இதுவே பெங்களூருவின் அடையாளம். ஒற்றுமைதான் பலம். அடுக்குமாடி குடியிருப்புகளில் பொதுவான சமையலறைகளை உருவாக்குவது எரிவாயு பயன்பாட்டை மிச்சப்படுத்தும் ஒரு நவீன தீர்வாகும். இதை நாம் யோசிக்கலாம். இது செலவையும் குறைக்கும். வருங்காலத்தில் பெங்களூரு எப்படி இருக்கும்? எரிசக்தி துறையில் நாம் தன் நிறைவு பெறுவோமா? இதற்கான விதைகள் இன்றுதான் போடப்பட வேண்டும். எதிர்காலம் நம் கையில். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களில் முதலீடு செய்வது பெங்களூருவை ஒரு பசுமையான நகரமாக மாற்றும். இது எரிவாயு தட்டுப்பாட்டுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். வரும் காலங்கள் சிறப்பாக இருக்கும். ஸ்மார்ட் கிச்சன் தொழில்நுட்பங்கள் உணவை சமைக்கும் முறையையே மாற்றப் போகின்றன. குறைந்த ஆற்றலில் அதிக சமையல் செய்வது இனி சாத்தியமாகும். இது ஒரு புரட்சி. மீண்டும் அதே கேள்விக்கு வருவோம். எரிவாயு நெருக்கடி ஏற்பட்டால் வீட்டிலிருந்தே வேலை செய்வதுதான் சிறந்த தீர்வா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். உங்கள் கருத்து முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பெங்களூருவில் வசிக்கும் உங்கள் நண்பர்களுடன் இதை பகிருங்கள். அவர்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். பகிருங்கள். இதுபோன்ற பெங்களூருவின் முக்கிய செய்திகள் மற்றும் ஆய்வுகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. பெங்களூருவின் சவால்களை நாம் ஒன்றிணைந்து எதிர்கொள்வோம். விழிப்புணர்வுடன் இருப்போம். பாதுகாப்பாக இருப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன். வரும் காலம் ஒளிமயமாக இருக்கட்டும். புதிய மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு பெங்களூருவின் முன்னேற்றத்திற்கு பங்களிப்போம். நகரம் நம் கையில். விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். விடைபெறுகிறேன். போகும் முன் ஒரு கூடுதல் தகவல். எரிவாயுவை சேமிக்க 5 எளிய வழிகளை இப்போது பார்ப்போம். இது உங்கள் சிலிண்டரின் ஆயுளை நீட்டிக்கும். முதல் வழி. சமைக்கும் போது எப்போதும் பாத்திரத்தை மூடி வைக்கவும். இது வெப்பம் வெளியேறுவதை தடுத்து உணவை வேகமாக சமைக்க உதவும். எரிவாயு மிச்சமாகும். இது மிக எளிது. அடிக்கடி உங்கள் அடுப்பு பர்னர்களை சுத்தம் செய்யுங்கள். நீல நிற சுடர் வருவதுதான் எரிவாயு சரியாக எரிகிறது என்பதற்கான அடையாளம். மஞ்சள் சுடர் வந்தால் சுத்தம் தேவை. கவனியுங்கள். முடிந்தவரை பிரஷர் குக்கரை பயன்படுத்துங்கள். இது சாதாரண பாத்திரங்களை விட 70% எரிவாயுவை சேமிக்கும். இது பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தும். சிறந்த வழி இது. அதிக தீயில் சமைப்பதை தவிர்க்கவும்.
மிதமான தீயில் சமைப்பது எரிவாயுவை சேமிப்பதோடு உணவின் சுவையையும் ஊட்டச்சத்தையும் பாதுகாக்கும். இதை மறக்காதீர்கள். நிதானம் அவசியம். பருப்பு மற்றும் தானியங்களை சமைக்கும் முன் ஊற வைக்கவும். இது வேகும் நேரத்தை குறைத்து எரிவாயுவை பெரிதும் மிச்சப்படுத்தும். இந்த 5 வழிகளும் உங்களுக்கு உதவும். பின்பற்றுங்கள். எரிசக்தி நிபுணர் டாக்டர் சிவா அவர்கள் கூறுவது என்னவென்றால், முறையான திட்டமிடல் மட்டுமே பெங்களூருவின் எரிவாயு தட்டுப்பாட்டை தீர்க்கும் ஒரே வழி என்பதாகும். இது ஒரு தெளிவான பார்வை. புள்ளி விவரங்கள் படி பெங்களூருவின் தேவை ஆண்டுதோறும் 10% உயர்ந்து வருகிறது. விநியோகோ அதற்கேற்ப உயரவில்லை. இதுதான் பிரச்சனையின் அடிப்படை. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகளில் பெங்களூரு முழுவதும் எரிவாயு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. இது ஒரு மிகப்பெரிய உள்கட்டமைப்பு மாற்றமாக இருக்கும். மாற்றம் வருகிறது, பொறுத்திருப்போம். உலகம் முழுவதுமே புதைப்படிவ எரிபொருட்களில் இருந்து மாற்று எரிசக்திக்கு மாறி வருகிறது. பெங்களூருவும் இதில் பின்தங்கி இருக்கக்கூடாது. நாம் முன்னேற வேண்டும். முன்னேற்றம் அவசியம். ஹைட்ரஜன் எரிசக்தி போன்ற புதிய கண்டுபிடிப்புகள் எதிர்காலத்தை சமைக்கப் போகின்றன. இது சுற்றுப்புறச் சூழலுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இது ஒரு நல்ல செய்தி. மகிழ்ச்சி. பசுமையான பெங்களூருவை உருவாக்குவது நம் அனைவரின் கடமை. எரிசக்தியை சரியாக கையாளுவது அதன் முதல் படி. நாம் இணைந்து செயல்படுவோம். பசுமை காப்போம், பெங்களூரு காப்போம். இந்த வீடியோ பெங்களூருவின் மீது உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். விழிப்புணர்வுடன் இருங்கள். பொறுப்புடன் செயல்படுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு முக்கிய தகவலுடன் உங்களை சந்திப்போம். விடை பெறுகிறேன். பெங்களூரு இரவு நேரத்திலும் துடிப்புடன் இயங்குகிறது. இந்த பேரொளி என்றும் குறையாமல் இருக்க நாம் உழைப்போம். பாதுகாப்பாக இருங்கள். நன்றி. வணக்கம். இரவு வணக்கம். விடை பெறுகிறேன். மேலும் விவரங்களுக்கு எங்கள் இணையதளத்தை பாருங்கள். அங்கே பல ஆய்வுக் கட்டுரைகள் உள்ளன. பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம். விடை பெறுகிறேன். சந்திப்போம். இந்த தொகுப்பை உருவாக்கிய குழுவினருக்கு என் நன்றிகள். உங்கள் கருத்துக்கள் எங்களை மேம்படுத்தும். நன்றி. வணக்கம். விடை பெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. அமைதியான, பாதுகாப்பான பெங்களூருவை நாம் நேசிப்போம். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நன்றி. வணக்கம். விடை பெறுகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. பெங்களூருவின் எதிர்காலத்திற்காக. நன்றி. வணக்கம். விடை பெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. அடுத்த வீடியோ இன்னும் சற்று நேரத்தில். காத்திருங்கள். மேலும் பல தகவல்கள் உங்களுக்காக. நன்றி. வணக்கம். விடை பெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. உங்கள் நகரம், உங்கள் குரல், எப்போதும் உங்களுக்காக. நன்றி. வணக்கம். விடை பெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். அதுவரை விடை பெறுவது உங்கள் செய்திக்குழு. நன்றி. வணக்கம். பாதுகாப்பாக இருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். விடை பெறுகிறேன். நன்றி. வணக்கம். முற்றுப்புள்ளி. விடை பெறுகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். விடை பெறுகிறேன். நன்றி. இறுதியாக ஒரு கேள்வி. பெங்களூருவின் இந்த நெருக்கடி மற்ற நகரங்களுக்கும் ஒரு பாடமா? உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். இது ஒரு முக்கிய விவாதம். நன்றி. பெங்களூருவின் விடியல் பிரகாசமாக இருக்கட்டும். எப்போதும் விழிப்புணர்வுடன் இருப்போம். நன்றி. வணக்கம். விடை பெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. விடை பெறுகிறேன். நன்றி. வணக்கம். சந்திப்போம். விடை பெறுகிறேன். நன்றி. வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. விடை பெறுகிறேன். வணக்கம். முற்றுப்புள்ளி.